பைபிள் மைண்ட் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம 3 வகையான மனநிலையுடைய மனிதர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய சபைகளில் இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், இப்படிப்பட்ட 3 வகையான மனநிலை உடையவர்களை நாம் பார்க்க முடியும். நாமே சில நேரத்தில் அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாகவும் இருக்கக்கூடும். அது என்ன 3 நிலையான மனநிலைகள் என்றால், வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து விட்டு அதிலிருந்து நாம் சிந்திக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 53வது வசனம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோடைய சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக திட்டமிட்டு சமாரியா வழியாக செல்ல இருக்கிறார். அதனால் அவருக்கு தங்குவதற்கு இடம் பார்ப்பதற்கு அவர்களுடைய ஆட்களை அனுப்பி அங்கு இடம் பார்க்க வைக்கிறார். அங்க இருக்கக்கூடிய சமாரியர்கள் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாருன்றதை அறிந்து கொண்டு அங்க தங்குவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இதுதான் அங்களுடைய சம்பவம். அதுக்கு பிற்பாடு சீசர்கள் எலியா காலத்தில் செய்தது போல அவர்களை அழித்து விடலாமா, சமாரியர்களை அழித்து விடலாமா என்று இயேசு கிறிஸ்துவை கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவும் கூட சீசர்களை அதட்டி என்ன மாதிரியான மனநிலை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பேசக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த 3 மனிதர்களுடைய அல்லது அந்த 3 குழுக்களுடைய பதிலை வைத்து தான் இந்த 3 விதமான மனநிலை உடையவர்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது மனநிலை உடையவர்கள் இந்த டிமாண்டிங் த ரிலேஷன்ஷிப். 2வது மனநிலை உடையவர்கள் இந்த டாமினேட்டிங் த ரிலேஷன்ஷிப். 3வது மனநிலை உடையவர் டிஃபெண்டிங் த ட்ரூத் வித்தின் த ரிலேஷன்ஷிப். அதாவது முதலாவது இந்த டாமினேட்டிங் த ரிலேஷன்ஷிப். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், என்னோடு நீங்கள் உறவாடுங்கள், ஆனால் என்னோடு உறவாட வேண்டும் என்றால் என்னுடைய நிபந்தனைக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். என்னுடைய நிபந்தனைகளை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் என்னோடு உறவாடலாம். அதாவது இந்த வீடுகள்ல அல்லது சபைகள்ல இந்த மாதிரியான மனநிலையை பார்க்க முடியும். நீங்க அவங்கள்ட்ட பேசக்கூடாது, நீங்க உங்க பெற்றோர்கள்ட்ட பேசக்கூடாது, நீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடாது என்ற பல நிபந்தனைகளை நாம பார்க்க முடியும். ஆனால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், வேதாகம் போதிக்கக்கூடியது என்னவென்றால், ஒருவர் வாழுகிறார் என்றால் ஒரு கணவராகவோ தன்னுடைய பிள்ளைக்கு அப்பாவாகவோ அல்லது தன்னுடைய பெற்றோருக்கு பிள்ளையாகவோ என்ற பல பரிமாணங்களில உறவுகளாக அவர் இருப்பார். எல்லா உறவுகளுக்கும் அவருக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவர் எல்லா உறவுகளுக்கும் செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் ஒருவரை நிர்பந்தித்து தடுப்பது என்பது தேவனுக்கும் வேதாகமத்துக்கும் விரோதமான செயலாக இருக்கிறது. ஆனால் இந்த முதல் வகையான மனநிலையுடையவர்கள் ஒரு முதிர்ச்சியற்ற நிலையில் தான் இருப்பார்கள். தன்னுடைய நிபந்தனைக்கும் அல்லது நிர்பந்தித்து தன்னோடு உறவாடும்படி எதிர்பார்க்கக்கூடிய முதல் வகை மக்கள் இவர்கள். 2வது வகை மக்கள் என்னவென்றால் இந்த டாமினேட்டிங் த ரிலேஷன்ஷிப். அதாவது அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுடைய நன்மைக்காகவே பாடுபடணும், அவர்களை மட்டுமே சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் என்ன யோசிக்கிறார்களோ அதை தான் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எளிதில் காயப்படுவார்கள். they will be offended very quickly. அவர்கள் எளிதில் காயப்படுவார்கள், சங்கடப்படுவார்கள், வருத்தப்படுவார்கள், இந்த முகத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு பேசாம இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களோடு வாழ்வது என்பது மிக மிக கடினம். அதே சமயத்தில் அவர்கள் தன்னை மையப்படுத்தி உறவை கையாள்வார்கள். அது குடும்பமாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் தன்னை கேட்டு செய்யணும். ஏதாவது சொல்லி செய்யலைன்னா உடனே அவங்க வருத்தப்பட்டுக்குவாங்க, கோபித்து கொள்வாங்க, பேசாம போவாங்க. அவங்கள சமாதானப்படுத்துவது என்பது ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடும். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலை என்பதும் ரொம்ப முதிர்ச்சியற்ற மனநிலை. 3வது டிஃபெண்டிங் த ட்ரூத் வித் இன் த ரிலேஷன்ஷிப். அதாவது இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்தார்? அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, இங்கு தன்னுடைய சீசர்களை அதட்டுகிறவராய் இருக்கிறார். தன்னுடைய சீசர்கள் தனக்குரியவர்கள், ஆனால் அவர்கள் தவறு செய்த போதோ, அவர்களுடைய மனநிலை தவறு என்று சொன்ன பொழுதோ, தன்னுடைய சீசர்கள் என்று அவர் சப்போர்ட் பண்ணாம, தன்னுடைய சீசர்களுடைய தவறை அவர் மறைக்காமல் எல்லாருக்கும் முன்பாக அதட்டி அதை சரி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இந்த மனநிலை என்பதுதான் சரியான மனநிலையாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய பண்பாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது, குடும்பத்தில் நாம் ஆதரவாளர்களை தேடுவதை விட அல்லது குடும்பத்தில் தனி குழுக்களாக இயங்குவதை விட, தன்னுடைய ஆதரிப்பவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதை விட, சபைகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எது சரியோ அதை பேசுவதுதான் அங்க சரியான மனநிலையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணார் என்று சொல்லும் பொழுது தன்னை நிராகரித்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது போல அவர் பேசுகிறார். இங்க அவர் சப்போர்ட் பண்ணுகிறார் என்பதை விட அங்கு தன்னுடையவர்களை அவர் அதட்டி சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். இதுதான் டிஃபெண்டிங் த ட்ரூத். அப்படி என்றால் நாம் உறவுகளை கையாள வேண்டும். ஆனால் உறவுகளை கையாளுவதை விட எது தேவனுடைய நீதி, எது சரி என்பதை பார்த்து கையாளுவதுதான் அது தேவனுடைய பண்பாகவும் இருக்கிறது, தேவனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆகையினாலே இந்த 3 வகையான மனநிலையில் நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம், அல்லது குடும்பம் எந்த மனநிலையில் இருக்கிறது?
அதாவது டிமாண்டிங் த ரிலேஷன்ஷிப்பா, டாமினேட்டிங் த ரிலேஷன்ஷிப்பா, அல்லது டிஃபெண்டிங் த ட்ரூத் வித்தின் த ரிலேஷன்ஷிப்பா என்பதை சரியாக உணர்ந்த நிலையில் வாழ்வோம். அப்படி வாழ தேவன் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.